எங்க பூபாலில் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. அங்கிள் கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. ஆமா, அப்ளிகேஷன் பண்ணுங்க. காரம் சாப்பிட்டா என் கண்ணு கலங்கிட்டு காரம் போட மாட்டேன்றான். அப்ப அந்த பொண்டாட்டி எப்படி பாத்துப்பான்? சண்டலுக்கு பாருங்க, வெக்கம் பாருங்க. செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? ரொம்ப பெருமையா இருக்கும். ஐயோ சினுங்கிறானே, போடா வெளிய. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து எல்லாத்தையும் அரைச்சி போட்டு அதை தூக்கி சட்டியில் போட்டு வதக்கி போட்டு அதை தூக்கி சிக்கனில் போட்டு எடுக்கிற மாதிரி பிளான் வந்து செஃப் என்ன சொல்கிறாப்புல அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ சாத்திக்கிட்டு சொல்கிற மாதிரி செய், இதெல்லாம் எடுத்து வச்சிரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி இதெல்லாம் நான் ஒரே பொண்ணுங்க பிடிங்கி தள்ளுறேன். சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மும்பரமா நம்ம செஃப் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆவறாரு. ஏதாவது எடுக்க போனா இதை எடுக்காத அதை எடுக்காதங்கிறாரு. கோமாளிங்க வந்து ஜாயின் பண்ண போறாங்க. இல்ல யாரு குக்கு யாரு கோமாளி? 2 பேருமே கோமாளி. அப்படியே தின்றியா? போ வச்சு எடுக்கிறாங்களே. சாப்பாடு பத்தலன்னா அப்படியே லெஃப்ட் வாங்குது. பழைய சோறு இருக்குது, பழைய சோத்தை ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட வேண்டியதான். நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? செஃப்க்கே நீங்க எதுவும் பண்ணாம இருக்கிறதே பெரிய ஹெல்ப் தான். வந்து அடுத்து வந்து கல்யாணம் பண்ண போறாங்க, பொண்ணு பார்த்துட்டு ஆரம்பிக்க போறாங்க. 6 மந்த்க்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். எங்க பூபாலில கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. ஆமா, அப்ளிகேஷன் பண்ணுங்க. அங்கிள் கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. எந்த அளவுக்கு பூபால மாதிரி தாங்குவாங்கன்னா, காரம் சாப்பிட்டா என் கண்ணு கலங்கிட்டு காரம் போட மாட்டேன்றான். அப்ப அந்த பொண்டாட்டி எப்படி பாத்துப்பான்? ஆக்சுவலி வரப்போற பொண்ணுக்கு செட்டில்மெண்டான ஒரு லைஃப், சர்க்கார் உத்தியோகம் இருக்கு. ஆமா, சர்க்கார் சண்டலுக்கு பாருங்க, வெக்கம் பாருங்க. செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? ரொம்ப பெருமையா இருக்கும். ரொம்ப நேரமா கேமரா இன்னும் வந்து சாப்பாடு வந்து ஒண்ணு ரெடி ஆகல. லோ பிரஷர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ரெடி ஆகிற வரைக்கும் பாடி தாங்காது. கடையை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். ஆமா, லைட்டா தூரல் வர போடுது. இந்த மலைக்கு கைஸ் நல்லா சிக்கன் குழம்பு, சாப்பாடு, அப்பளம், ரசம், பசங்க தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஆனா ரெடி ஆகல இன்னும். இவர் நம்ம இயக்குனர். இவரு தெரியுதா? இவர் யாருன்னே தெரியலையே. இவரு எங்க நடந்து வந்துருக்கு? ஏங்க நீங்க அங்க உங்களை அங்க பார்த்தவே அதான் சுகர் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். வந்து பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டேன். ஸ்நாக்ஸ் வாங்கி தர அனுப்பிட்டு போறாங்க கைஸ். வாங்கி தர நாங்க கூட்டு போல வாங்குறேன்னு சொல்லி எங்களை கூட்டு வந்திருக்கோம். இந்த பேக்கரி தானே? இந்த பேக்கரி தான் கைஸ். என்ன மாதிரி? சின்ன கோகோ, பெரிய கோகோ, எல்லா கோகோ இருக்கு. என்ன மாதிரி வாங்க? என்ன வாங்குறதுன்னு தெரியல. என்ன வாங்குறது இப்போ? பேக்கரிக்கு வந்துட்டு என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சு என்ன வாங்குறீங்க? அதான் தெரியலையே. கடலை மிட்டாய் பாக்கெட் வாங்கிக்கலாமா? ஹெல்தியா வாங்குறேன் கைஸ். ஒரு ஹெல்தி டீம் தான். ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் வேணாம்டா. அது ஒண்ணு ஹெல்தியா எடுக்கலாம்டா, எல்லாமே ஹெல்தியா எடுத்துறோம். இதெல்லாம் வாங்கி தருவாங்களான்னு தெரியல, பாத்துட்டு மட்டும் போய்க்கலாம். ரோட்டினா மட்டும்தான் நீங்க ஆட்டுங்களோ. எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. இந்த கோடம்பாக்கம் சைடு வந்தீங்கன்னா செல்வம் பேக்கரிக்கு கண்டிப்பா வாங்க. இந்த கேக்லாம் சாப்பிடலாம், நல்லாதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள என்னதான் பண்றாங்கன்னு வாங்க செக் பண்ணிடலாம் வாங்க. ஏதோ இந்த பக்கம் வரவே இல்லாத மாதிரியும் போட்ட சிக்கன்லாம் காலி பண்ணிவிட்டு இப்போ முதல்ல வர மாதிரி என்ட்ரி கொடுக்குறாங்க. இது பாருங்க, அவங்க ஃப்ரை பண்ணி இங்க வைக்கிறாங்க. நானும் வந்து பாக்குறேன், ரெடி ஆகிற மாதிரி இல்ல. அதனால நான் வந்து டப்பு அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுறேன். அதனால இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. சிக்கன் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ஒரு 15 நிமிஷம் இந்த பக்கம் வரலன்னா சிக்கன் உயிரோட இருக்கும். வந்து அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்கலான்னு பார்த்தா கொலை மிரட்டல் விடுறாங்க. இங்கேதான் சுத்திக்கிட்டு இருப்பேன், அப்பப்போ வருவேன். ஐயோ சரி ஓகே. இங்க பாத்தீங்கன்னா அங்க அவ்வளவு வேலை நடக்குது பாருங்க. வராத டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களே, அப்புறம் போய் டிஸ்டர்ப் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாளிகைத்தை நான் உங்களுக்கு காட்டவே மறந்துட்டேனே. வாங்க டூர் போவோம். இதுதான் ஹால். அப்படியே எங்க கூட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது வந்து ஒரு பெட்ரூம் போறீங்க. இந்த நீங்க பைக் போட்டுக்கோங்க. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்க வந்து கிச்சன்ல வந்து 2 செஃப் இருக்காங்க. இவங்கள கண்டுக்காதீங்க, இவங்கள எடிக்க தூக்குங்க. என்னங்க முடிங்கய்யா சீக்கிரம்.
வந்தது 12:30 எப்படி முடிக்கிறது இருக்கிறான்? சொன்ன டைமுக்கு வந்தியா? வரல. சொன்ன டைமுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல. கடைக்கு யார் போனா? நீங்க. அப்புறம் நாங்களும் கடைக்கு போனோம். நான் அதாவது நாங்க செஞ்சுக்கிறப்பமா இவங்க திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து தின்னுக்கிறப்பாங்க. அறுவடை பண்ணி தள்ளிடுவாங்க. ஏதோ சரி அதான் சொல்றீங்கல்ல. சரி நீங்க டயர்டா இருப்பீங்க, உங்களுக்கு எனர்ஜி வேணும்ன்றதுக்காக பேக்கரி போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டீங்க. இருக்குங்க. பொறுப்புல தானே கைஸ். எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். பிரிச்சு தின்னு பாதி கொண்டு வராங்கடா. இல்ல இப்ப என்ன பண்ணீங்க? ஹோம் டூர் நீங்க ரூம் போனீங்க, இப்படி உள்ள வந்துட்டீங்க. கிச்சன்ல மட்டும் எவ்வளவு சேவ் ஆகுது? ஏன்னா கிச்சன்ல தாங்க ஹாட் பீஸ். கண்ணு வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா 4 மணி ஆக போகுது. இன்னும் ரெடி ஆகல. நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணோம் தான். நாங்களும் வேலை செஞ்சோம் தான், செய்யலன்னுலாம் இல்ல, செஞ்சோம். பூண்டு உரிச்சு கொடுத்தோம். என்ன பூண்டு உரிச்சு கொடுத்தோம் மேம்? வெங்காயத்தை என்ன சார் நீங்க செஞ்ச? தக்காளியை வெட்டணும். ஓகே, அவ்வளவுதான். இங்க எதுவும் காட்டுற மாதிரி வேற எதுவும் இல்ல. இங்க ஒரு பூத்தட்டி வச்சிருந்தாங்க, நல்லா அழகா இருக்கு. இது என்ன செடி பூபாலன்? பிளாஸ்டிக் செடி. வச்சுருங்க. பயப்படுறாங்க. இல்ல இதுக்கே பயப்படுறியே, அதெல்லாம் தெரிஞ்சா நீ காலி ஆயிருவ போல. சரி தங்கச்சி வாங்கி கொடுத்த செடியா? அது ஓகே, கலர் ஏதோ மசாலா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸ்மெல் மட்டும் வருது. ஸ்மெல் மட்டும் வருது, ஆனா என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஓகே, இதோட நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டுறோம் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்றத. ஸ்டே டியூன். ஹலோ கைஸ், ஒரு வழியாக சமைச்சு முடிச்சுட்டு ஃபோனை ஸ்டாண்டில் போட்டு எப்படி ஸ்டாண்டில் போட்டுருக்கோன்றது இன்னொரு ஃபோனில் எடுத்துருக்கோம். அதை காட்டுறோம். சாப்பிட போகிறோம். அது என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரிலப்பா. முன்ன பின்ன தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க கைஸ். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஃபுட்டை பாருங்க, மறைச்சு உட்காந்துருக்கேன். வெல்கம் டு எல்லாம் இருக்கு, கரண்ட் இல்ல. பின்னாடி தான் பாத்திரம் கூட வச்சிருக்கோம், என்ன எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பல போராட்டங்களுக்கு அப்புறம் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 4:35 ஆகுது. மதிய உணவு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆக போகுது. பாஸ் சொல்லுங்க, ரிவ்யூ சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. சிக்கன் கிரேவி அவுட் ஆஃப் 10 9. சூப்பரா இருக்கு. நன்றி. நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், சமைச்ச செஃப் வந்து கல்யாணம் பண்ண ரெடியா இருக்காரு. பொண்ணு வந்து அருமையா பார்த்துப்பாரு. அப்ப எங்களை எப்படி பார்த்துப்பாரு? இதெல்லாம் தேவையில்ல கண்டென்ட்டுங்க. எங்களே எப்படி பார்த்துக்கலாம் இருக்கலாம், பொண்ணு எப்படி பார்த்துப்பாரு? நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த குழம்பு இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சீரியஸா நல்லா இருக்குப்பா, செம்மையா இருக்கு. வெற்றி சொன்ன மாதிரி பிரியாணியா சாப்பிட்டு இந்த மாதிரி இதோ சாப்பாடு குழம்பு வச்சு போதுமா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ சாப்பிட்டோம். டைம் பாத்தீங்கன்னா இப்போ 6:30. ஸோ ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு. டின்னர் செய்ய போறோம். டின்னர் செய்ய போறோம். அதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க பேக்கரி போறோம். பர்கர் இல்ல. யோயோ ஃபினிஷிங் டச் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பர்ஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பர்ஃபி மட்டும் மீந்து போச்சு. அது மட்டும் நாங்க அடுத்த vlogல அதுல வந்து சாப்பிடுவோம். இப்போ என்னன்னா ஃபுட் வந்து ரொம்பவே அருமையா இருந்தது. நம்மளோட குக்கிங் டீம், பூபாலன் குக்கிங் டீம், வெற்றி, ஸோ செமையா பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, சாப்பாடு எப்படின்னு சொல்லுங்க. போலாம். சாப்பாடு கழிச்சு நக்கிட்டோம் ப்ரோ. வேற மாதிரி இருக்குவாங்க. சாப்பாட்டுக்கு அடிமையாக இருந்தது. இவங்க ஆல்ரெடி மேரிட் ஆயிடுச்சு. இவங்க ஒய்ஃப் ஆகி கொடுத்து வச்சாங்களா. இவங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணு வந்து பாம்பு வைப்பாங்களா? தத்துவம் லாஸ்ட் ஃபைனல் டேஸ். கல்யாணம் பண்ணாதனால நீ சமைச்சு கொடுத்தேன். கல்யாணம் பண்ணியிருந்தா வீட்டுக்கே கூப்பிட மாட்டேன். இது 2 இருக்கு. இதுல என்ன தெரியுது? கட் பண்ணி விடுவாண்டா. இது என்ன தெரிய வருது? கல்யாணம் பண்ண கூடாது. வாழ்க்கை வரமாட்டேது பாருங்க. நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், சிங்கிளா இருப்பேன், என் வாழ்க்கை நண்பர்களுக்கு அவன் சொல்ல மாட்டான். கல்யாணம் பண்ண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் vlogல நாங்க மீட் பண்றோம். இதோட நெக்ஸ்ட் vlog வந்து என்ன கண்டென்ட்ங்கிறத அடுத்த வீடியோல நீங்க பாருங்க. ஆமா, அடுத்த வீடியோல பாருங்க. இதோட நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான கண்டென்ட்டை நாங்க போட ட்ரை பண்றோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நாங்க எங்க போட்டோம்னு சொல்லுங்க.
சென்னைக்குள்ள லொகேஷன் நானே கொடுத்துருவோம். சென்னைக்குள்ள இருக்க லொகேஷன் அதை நீங்க ஒரு சூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய். இவங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணு வந்து சொல்லுங்க என்ன சொல்லுங்க கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு